மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற இரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை அல்லது விந்து முந்துதல் அல்லது ப்ரீமெச்சூர் இஜாகுலேஷனை பற்றி நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் என்பவர்கள் 0947737356245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பவர்கள் 077356245 மூலமாக தொடர்பு கொள்ள முடியும். வாட்ஸ்அப் ஊடாகவும் தொடர்பு கொள்ள முடியும். எனவே நாங்கள் போன முறை நிகழ்ச்சியில் நான் சொன்னது போல எங்களுடைய நரம்புகளில் நரம் எனப்படுவது மூளை, அதே நேரத்தில் இந்த முள்ளந்தண்டு என்புகளுக்கு முதுகிலே இருக்கின்ற முள்ளந்தண்டு என்புகளுக்கு நடுவிலே இருக்கிற முன்னாள் மூளையிலேருந்து வெளியேறுகின்ற 12 சோடி மத்திம நரம்புகள், அதாவது கிரேனியல் நர்வ்ஸ் என்று சொல்லுவோம். அதே நேரத்திலே எங்களுடைய முள்ளந்தண்டிலே இருந்து வெளியேறுகின்ற மற்ற சோடி நரம்புகளை நாங்கள் எப்போதுமே ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிக முக்கியம். இல்லாவிட்டால் பல பிரச்சனைகளுடன் இந்த விந்து, அதாவது ஆண்குறி விரைப்படைய முடியாத அந்த பிரச்சனையும் எங்களுக்கு ஏற்பட இடம் உண்டு. எனவே நான் போன நோய்களை பற்றி சொன்னேன். அடுத்ததாக மிக முக்கியமாக எங்களுக்கு இந்த இன்னும் ஒரு பிரச்சனை இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக ஸ்ட்ரோக் என்று சொல்லுவார்கள், அல்லது எங்களுடைய மருத்துவ பாஷையிலே TIA டிரான்சியன்ட் இஸ்கீமிக் அட்டாக் என்று சொல்லுவோம், அல்லது CVA என்று சொல்வோம், செரிப்ரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட் என்று சொல்லப்படுவது என்னவென்றால் மூளைக்கு செல்லுகின்ற இரத்த ஓட்டம் பாதிப்படைந்து அதன் மூலமாக மூளையினுடைய ஒரு பகுதி இறந்து, அந்த இறந்த மூளையினுடைய பகுதி அந்த இதற்கு பொறுப்பாக இருக்குதோ அந்த பகுதி எங்களுக்கு வழங்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். அதாவது இடது கையும் இடது காலும் அல்லது வலது கையும் வலது காலும். அதற்கு சில பேருக்கு எச்சில் விழுங்க முடியாத தன்மை, சில பேருக்கு அவர்களை அறியாமலேயே மலம் வெளியேறுகின்ற தன்மை, அவர்களை அறியாமலேயே சிறுநீர் வெளியேறுகின்ற தன்மை போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஸ்ட்ரோக் என்று சொல்லப்படுகிற இந்த CVAயிலே ஏற்படுகிறது. இதன் போதும் எங்களுடைய நரம்பு மண்டலம் வெகுவாக பாதிக்கப்படுகிறது. எனவே இந்த ஸ்ட்ரோக் அதாவது இந்த CVA என்று சொல்லப்படுகிற செரிப்ரோ வாஸ்குலர் ஆக்சிடென்ட் என்று சொல்லப்படுகிற மூளையிலே இருக்கின்ற சில நேரங்களிலே இந்த இரத்த நாடிகள் வெடிக்கலாம், அல்லது இரத்த கசிவு ஏற்படலாம், அல்லது முக்கியமாக இந்த ஆக்சிடென்ட்ஸ் மூலமாக, அதாவது விபத்துகள் மூலமாக. உங்களுக்கு தெரியும், இன்று நான் உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கின்ற போது சரியாக நான் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு 12 மணித்தியாலத்துக்கு முதல் எங்களுடைய பகுதியிலே மிகவும் பாரதூரமான கோரமான ஒரு விபத்து ஏற்பட்டு ஏறக்குறைய 16 பேர் இறந்திருக்கிறார்கள். மிச்சம் ஒரு 17 பேர் இன்னும் ICU என்ற அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த விபத்துகள் காரணமாக எங்களுக்கு மூளையினுள்ளே இந்த நரம்புகள் வெடிப்பதற்கு சாத்தியக்கூறு இருக்கிறது, மூளைக்குள்ளே பாதிப்பு ஏற்படுவது சாத்தியக்கூறு இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் வயசு போனவர்கள் இங்கே நடந்து போகின்ற போது அவசரமாக வழுக்கி விழுந்து டாய்லெட்லேயோ மலசல கூடங்கள்லையோ வெளியிலே வழுக்கி விழுந்து தலையிலே அடிபட்டு அதன் மூலமாக தலையில இருக்கின்ற நாடி நாளங்கள் வெடித்து அங்கும் பாதிப்பு ஏற்படலாம். எனவே இந்த பாதிப்புகள் ஏற்படுகின்ற போது, இந்த ஸ்ட்ரோக் எனப்படுகிற பாதிப்பு ஏற்படுகின்ற போது அந்த நபருக்கு இந்த ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மையான இந்த பிரச்சனை பாரதூரமாக ஏற்படலாம். எனவே இதுக்கு முக்கிய காரணம் என்ன? அந்த இடத்தில் ஏற்படுகின்ற நரம்பு மண்டலத்தினுடைய பாதிப்பு. அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஸ்ட்ரோக் ஏற்படாமல் இருப்பதற்காக அதை நாங்கள் பாரிசவாதம் என்று சொல்லலாம். இந்த பாரிசவாதம் அல்லது ஸ்ட்ரோக் ஏற்படாமல் இருப்பதற்காக நாங்கள் கவனித்துக் கொள்வோம். என்னவற்றை கவனித்துக் கொள்ள வேண்டும்? முதலிலே எங்களுடைய குருதி அமுக்கம், பிளட் பிரஷர். இப்போது நான் அந்த நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு ஒரு நிமிஷத்துக்கு முதல் என்னுடன் கதை சொன்னார். தன்னுடைய வயசை சொன்னார், 47 வயசு. தனக்கு பிளட் சுகர் இருப்பதாகவும் 800 கிட்ட இருப்பதாகவும் சொன்னார். தனக்கு ஆண்குறியிலே ஒரு சக்தும் இல்லை ஐயா, என்னுடைய மனைவி கிட்ட போகும்போது டாக்டர் எனக்கு ஒன்றுமே நடக்குது இல்லைன்னு சொன்னார். அதுவே ஒரு புதினமும் இல்லை. ஏனெனில் 800 ஃபாஸ்டிங் பிளட் சுகரை சாப்பிடாம கொள்ளாமல் 800 மில்லிகிராம் 800 மில்லிகிராம் வைத்துக்கொண்டு ஒருவர் சாதாரணமாக பாலியல் உறவுகளை தொடர்புகள் வைத்துக் கொள்ள முடியும் என்று யோசிப்பது என்பது மிகவும் பாரதூரமான ஒரு பிரச்சனை. எனவே தான் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஸ்ட்ரோக் ஏற்படாமல் இருப்பதற்காக எங்களுடைய குருதி அமுக்கத்தை கட்டாயமாக பரிசோதித்துக் கொள்ள வேண்டும்.
எனவே யாருக்கு முந்தி சொன்னார்கள் 40 வயசுக்கு மேலே தான் பிளட் பிரஷரை பார்க்கணும், இல்லை. இப்போது 15-16 வயசு பிள்ளைகளுக்கும் இந்த மாரடைப்பு நோய் அல்லது ஹார்ட் அட்டாக் ஏற்படுவது யாருக்கும் ஏற்படலாம் என்றபடியினாலே உங்களுக்கு ஏழுமானவர்கள் 20 வயசுல இருந்து இந்த குருதி அமுக்கத்தை பரிசோதிக்க நாம் தொடங்க வேண்டும். அதே நேரத்தில் இரத்தத்தில் இருக்கிற இந்த கொலஸ்ட்ரால், அதாவது உங்களுக்கு தெரியும் கொழுப்புகள், கொழுப்பு அமிலங்கள், முக்கூட்டு கொழுப்பு அமிலங்கள், கொலஸ்ட்ரால் அளவை 20 வயசுல இருந்து பார்க்க தொடங்க வேண்டும். ஒரு காலத்தில் சொன்னார்கள் நாங்கள் பல்கலைக்கழகத்திலே மாணவர்களாக இருக்கின்ற போது 40 வயசு என்று சொன்னார்கள். இல்லை, இப்போது 20 வயசு. 20 வயசு பிள்ளைகள் எல்லாம் என்ன ஃபாஸ்ட் ஃபுட் என்று சொல்லி எல்லாம் மிக நாகரிக விரைவு உணவுகளைத்தான் சாப்பிடுகிறார்கள். அவற்றிலே முழுவதும் இருப்பது என்ன இந்த பிரச்சனைக்குரிய விடயங்கள் என்றபடியினாலே 20 வயசுல இருந்து அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டை ஏற்படும். எனவே இந்த சின்ன வயசு பிள்ளைகள் கூட இப்போது என்னும் தொலைபேசியின் தொடர்பு எடுத்துக்கிட்ட டாக்டர் எனக்கு என்னுடைய ஆண் குறியில ஒரு சத்தும் வருவதில்லை, ஒருக்கா நான் கைப்பழக்கத்தை செய்தால் மெஸ்டுபேஷனை செய்தால் ஒரு அடுத்த நாள் செய்ய இயலாமல் இருக்குது. காரணம் என்ன? ரத்தத்தில் யாருக்குமே இப்போது கொலஸ்ட்ரால் கூட. ஏனெனில் ஃபாஸ்ட் ஃபுட் உணவு பழக்கங்கள் எங்களுக்கும் இருக்கிறது, நாங்களும் இதுக்கு விதிவிலக்கு என்று சொல்லவே இல்லை. மிக முக்கியமாக கவனித்துக் கொள்ளும் என்றபடியினாலே என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் தங்களுடைய இந்த கொலஸ்ட்ரால் அளவில் விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவர்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்? பார்த்துக் கொள்ள வேண்டும். 20 வயசுக்கு மேல். ஆனால் 20 வயசுக்கு மேற்பட்டவர்கள் 6 மாசத்துக்கு ஒரு தடவை பார்க்கலாம். ஆனால் 30 வயசுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு 4 மாசத்துக்கு ஒரு தடவை பார்க்கலாம். ஆனால் 40 வயசுக்கு மேலே என்றால் 3 மாசத்துக்கு ஒரு தடவை உங்களுடைய கொலஸ்ட்ராலை உங்களுக்கு கணக்கு இருக்கிறது. கொலஸ்ட்ரால், அடுத்தது HDL கொலஸ்ட்ரால், LDL கொலஸ்ட்ரால், அதே நேரத்தில் ட்ரைகிளிசரைட், இவற்றை எல்லாமே நீங்கள் பார்த்துக் கொள்வது மிக முக்கியம். முக்கூட்டு அமிலங்கள் எல்லாவற்றையுமே பார்த்து 40 வயசுக்கு மேற்பட்டவர்கள் 3 மாதம் ஒரு தடவை வந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். இவ்வாறு பார்த்து உங்களுடைய பிளட் பிரஷரை, குறைந்தது பிளட் பிரஷரை 40 வயசுக்கு மேற்பட்ட உங்களுடைய குருதி அமுக்கத்தை 40 வயசுக்கு மேற்பட்ட 3 மாசத்துக்கு ஒரு தடவையாவது போய் பார்த்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு பார்க்கின்ற போது என்ன நடைபெறும் என்றால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை கண்டுகொள்ள முடியும். இல்லாவிட்டால் கடைசியில் இந்த பார்சவாதம், ஸ்ட்ரோக் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுடைய ஆண்மைத்தன்மை இழப்பதை நீங்கள் அடைய வேண்டாம். அதே நேரத்தில் உங்களுக்கு மீண்டும் நாங்கள் சொல்லுகிறோம், அதாவது பல பேர் சொல்லி இருக்கிறார்கள், என்ன ஒரு பெண்ணை மகிழ்விக்காத ஒரு ஆண் பிரியோசனம் இல்லாதவர், அவர் திருமணம் முடிக்க கூட தகுதியற்றவர். மிகவும் முக்கியம். ஏனெனில் பெண்கள் மனைவிமார் பாவம் அவர்கள் எங்களில் தான் தங்கி இருக்கிறார்கள். எங்களுடைய நாடுகளிலே, மேலை நாடுகளிலே பலதரப்பட்ட உங்களுக்கு தெரியும் சுய இன்பம் காணுகின்ற பொருட்கள், வைப்ரேட்டர்ஸ், டிலிடோ, செயற்கை ஆண்குறி எல்லாமே இருக்கிறது அவைலபிள். ஆனால் எங்களை போன்ற 3ஆம் உலக நாடுகளிலே இன்னும் இப்படிப்பட்ட உபகரணங்கள் எங்களுடைய பெண்களுக்கு அறிமுகப்படுத்தப்படவில்லை என்றபடியினாலே அவர்களுக்கு இந்த வைப்ரேட்டர்ஸோ அல்லது வைப்ரேட்டர்ஸ் சொல்லும்போது தமிழ்லே வைப்ரேட்டர் தான், அப்படிப்பட்ட பொருட்கள் ஒன்றும் கிடைப்பது கிடையாது, செயற்கை ஆண்குறிகள் கிடைப்பது கிடையாது என்றபடியினால் அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. முழுதும் ஒரு கணவனிலேயோ தன்னுடைய ஆண் துணையிலே தான் அவர்கள் தங்கி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் ஆண்களாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட நோய்களிலே தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதன் மூலமாக மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான இல்லற வாழ்வை எங்களாலே தொடங்க முடியும், தொடர முடியும். இல்லாவிட்டால் உங்களுடைய மனைவியோ உங்களுடைய பெண் துணையோ வேறு ஒருவரை தேடி போய் அல்லது வேறு ஒருவருடன் சம்பந்தம் வைத்து அதன் காரணமாக பலதரப்பட்ட குடும்பங்களிலே குழப்பங்கள். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட செய்திகள் தான் எங்களுடைய ஊடகங்களிலே தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. எனவே அப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் நடமாமல் இருப்பதற்காக எங்களுடைய மனைவியை அல்லது பெண் துணையை முற்று முழுதாக மகிழ்விப்பதும் அதே நேரத்தில் அவர்களுக்கு முற்று முழுதாக இந்த ஆர்காசம் அல்லது உச்சக்கட்டம் ஏற்படுவதை பார்த்துக் கொள்வதும் எங்களுடைய கடமையாக இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் மறக்காமல் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்லே பார்ப்பவர்கள் கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்லே மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.